عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد، قال تعالى: وإذ قلتم يا موسى لن نصبر على طعام واحد فادع لنا ربك يخرج لنا مما تنبت الأرض من بقلها وقثائها وقومها وأصلها وبصلها إلى آخر الآية. صدق الله العلي العظيم. கணியத்திற்குரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொடர்படியாக ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று சரிதைகளை நாம் தினந்தோறும் கண்டுகளித்து வருகிறோம். அடிப்படையில் நாம் இறுதியாக பார்த்திருந்து தொடங்குவோம். ஹஜ்ரத் மூஸா நபி அவர்கள் ஃபிரௌனிடம் இருந்து தம் மக்களை, தம் பனி இஸ்ரவேலை, ஈமானியம் கொண்ட மக்களை அழைத்து கொண்டு அடுத்த நடவடிக்கையாக ஈமானோடு வெவ்வேறு இடங்களிலே வசிக்க அவர்கள் அடங்கிவிட்டார்கள். அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட ஹஜ்ரத் மூஸா நபி அவர்கள் முயன்று அவர்களின் வாழ்க்கையை படிப்படியாக வெவ்வேறு ஊர்களிலே தங்கியிருந்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். அவ்வாறு ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ஊராக சென்றார்கள். அப்படி முதல் கட்டமாக மூஸா நபி அவர்கள் ஒரு ஊருக்கு சென்ற பிறகு மக்கள் அனைவர்களும் மூஸாவிடத்திலே கேட்டார்கள்: ஓ மூஸாவே, நீர் எங்களை கூட்டிக் கொண்டு இவ்வளவு தூரம் சுற்றுகிறீர்கள், எங்களுக்கு உணவு என்ன? நாங்களே சாப்பிடுவது? இறைவனிடத்திலே நிறைய சக்தி இருக்கின்றது என்பதாக நீர் கூறுகிறீர்கள். உன்னுடைய இறைவனிடத்திலிருந்து வகை வகையாக சாப்பாட்டினை எமக்காக வேண்டி நீ அருள் புரிவாயாக, கேட்டு எங்களுக்கு தருவாயாக என்று பனு இஸ்ரவேல் மக்கள் ஹஜ்ரத் மூஸா நபியிடம் கேட்டார்கள். இதற்கு மூஸா நபி அவர்கள், உங்களுக்குத்தான் மண்ணு வசல்வா, இனிப்பும் கரியும் இரண்டும் தரப்படுகிறது, அப்புறம் எதற்கு நீங்கள் விதவிதமாக கேட்கிறீர்கள்? அவர்கள், ஒரே உணவை நாங்கள் வைத்துக் கொள்ள முடியாது சொன்னார்கள். வஇது குல்தும் யா மூஸா, ஓ மூஸாவே, லன் நஸ்பிர அலா துஆமின் வாஹித், நாங்கள் மண்ணு வசல்வா வச்சுக்கிட்டு மட்டுமே சாப்பிட முடியாது, டெய்லிக்கு கறி, டெய்லிக்கு இனிப்பு, இது எப்படி எங்களுக்கு சலிச்சு போயிடுச்சு, ஒரே உணவு நாங்கள் எப்படி தின்னுக்கிட்டே இருக்கிறது, விதவிதமாக நாங்கள் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதனால என்ன பண்ணுங்க, ஃபதுஉ இலா ரப்பிக்க ஃபதுஉ லனா ரப்பிக்க, எங்களுக்காக வேண்டி உங்களுடைய ரப்ப அல்லாஹ்ட்ட என்ன செய்யுங்க, துவா செய்யுங்க. அல்லாஹ் நிறைய உணவு தரவனா இருக்கிறான், துவா செய்யுங்க. என்னங்க, யஹ்ருஜு லனா மிம்மா துன்பிதுல் அர்து, பூமியிலிருந்து நிறைய விளைச்சல் எடுத்து நாங்கள் உணவு சாப்பிடுறதுக்காக வேண்டி எதிலிருந்துனா மின் பக்லிஹா வ கிஸ்ஸாஹா வ பூமிஹா வ அதஸிஹா, கீரை, வெள்ளரி பழம், கோதுமை, பருப்பு, இது போன்று விதவிதமான கனிவர்க்கங்களை, விதவிதமான தானிய வர்க்கங்களை, விதவிதமான கீரை வர்க்கங்களை நாங்கள் சாப்பிடுவதற்காக வேண்டி உங்களுடைய ரப்பிட்ட நீங்கள் கேளுங்க என்பதாக அதற்கு மூஸா நபி அவர்கள் மூஸா நபி இடத்திலே அவர்களுடைய கூட்டமாகிய பனி இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். ஆனால் மூஸா நபி அவர்கள், அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு எதுன்னு சரின்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு தரக்கூடிய மண்ணு வசல்வா, இது வானில் இருந்து இறக்கப்படுகிற பிரத்யேகமான இறைவனுடைய உணவு, நீங்க இதை சாப்பிடுங்கன்னு சொன்னா நாங்களே கஷ்டப்பட்டு, நாங்களே பருப்பு கீரை எல்லாத்தையும் நாங்களே உளுந்து அதை நாங்களே சாப்பிடுவோம் என்பதாக நீங்க இப்படி சொல்றீங்களே என்று மூஸா நபி அவர்கள் மக்களிடத்திலே கேட்டார்கள். நீங்களே உங்களுடைய கையால தீங்க நாடிக்க வேண்டாம், அல்லாஹ்வா உங்களுக்கு தர்றான், அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. ஏன்னா விவசாயம் எவ்வளவு கஷ்டம் என்று அந்த விவசாயிகளிடத்திலே கேட்க வேண்டும். நாம் ஒரு உணவை பயிரிட்டு அதை விளைச்சலாக்கி அதை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் இவ்வளவு கஷ்டம் இருக்கின்றது. மூஸா நபி அவர்கள் சொன்னார்கள் பனி இஸ்ரவேலிடத்திலே, நீங்கள் கஷ்டத்தை தேடிக்கொள்ள வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவாக வானில் இருந்து இறக்கி தர்றான், அது சாப்பிட்டு நீங்கள் பயிருங்க. எதுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக நீங்களா பயிரிட்டு நீங்களா உணவு தானியத்தை நாளாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்களா எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க வேணாம் என்பதாக சொல்ல
மக்கள் என்ன செய்தார்கள்? அதை கேட்கவில்லை. ஓ மூசாவே, நாங்கள் ஒரு உணவை கொண்டு எவ்வாறு போதுமாக்கிக் கொள்வது? எங்களுக்கு அது சரிவரவில்லை. எனவே நாங்கள் பருப்பு போன்ற அந்த தானிய வர்க்கங்கள் மற்ற வர்க்கங்களை நாங்கள் சாப்பிட போகின்றோம் என்பதாக சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அன்பானவர்களே, நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நபிமார்களுடைய கூற்றுக்கு நம்முடைய கூற்று தெளிவாக மறுப்பு இருக்கக்கூடாது. அன்பானவர்களே, நபிமார்கள் ஒரு முஅஜிஸா கொடுக்கப்பட்டது என்றால் அதில் சிறப்பு ஏதும் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ஒரே உணவை கொடுக்கிறான் என்றால் அதில் என்ன ஒரு பலன் இருக்கின்றது? சுவனத்திலே ஒரு கனி, உதாரணம் மாங்கனி, அந்த மாங்கனியை முதலில் ஒரு சுவனவாசி சாப்பிடுகிறார் என்றால் மாங்கனியினுடைய ருசி முதலில் தென்படும். இரண்டாவது அதே மாங்கனியை கடிப்பார், வேறொரு ருசி தென்படும். திரும்பவும் அதே மாதிரி அந்த மாங்கனியை கடிப்பார். இப்படி அவர் மாங்கனியை அவர் சாப்பிட்டு முடிச்சு அந்த விதை வரைக்கும் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த மாங்கனியில பல்வேறு சுவைகளை பெற்றுக்கொள்வார். விளங்கிக் கொள்ள வேண்டும், மண்ணுவ செல்வா வெறும் இனிப்பு மற்றும் கரித்துண்டுதான். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அதை இறக்கி மக்களுக்கு ஒரே உணவாக ஆக்கியிருக்கிறார் என்றால் அதிலேயும் ஏதோ ஒரு ட்விஸ்ட், ஏதோ ஒரு இது இருக்குது. ஆக மண்ணுவ செல்வா என்பது அந்த நபி மூசா நபியோடு முடிந்து விட்டது. அவர்கள் மூசா நபியுடைய கூட்டத்தினர்கள் எப்பொழுது பயிரிட்டு சாப்பிட வேண்டும் என்று, அறுவடை செய்து சாப்பிட வேண்டும் என்று முயன்றார்களோ அந்த கட்டாயம், அந்த வழிமுறை, அந்த மனிதனுடைய இயல்பு இன்றைக்கு வரைக்கும் தொடங்கி நாம் இன்றும் என்ன செய்கின்றோம்? விளைவித்து சாப்பிடுகின்றோம். மேற்கொள்தானவர்களே, நபிமார்களுடைய கூற்று மிகவும் சரியானது, இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட்டது. எனவே அவர்களுடைய கூற்றை, அவருடைய சொல்லை நாம் என்றெல்லாம் எடுத்துக்கொள்கிறோமோ அன்று நமக்கு தான் வெற்றி. நாம் என்று அதை தூக்கி வீசுகிறோமோ நாமும் தூக்கி வீசப்படுவோம் என்பதிலே எவ்வித சந்தேகம் இல்லை. இனிவரும் காலங்களிலே மூசா நபிகளுடைய வரலாற்றை தொடர்படியாக காண்போம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.